ஹோமியோபதின்றது ஒரு ஜெர்மன்லேருந்து வந்த ஒரு வைத்திய முறை. இது ரொம்பவே நேச்சுரல் சிஸ்டம். அதாவது மெடிசன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு விதத்தில் சொல்லுவோம். அதாவது இது வந்து மற்ற மருந்துகள் மாதிரி இல்லாமல் இது வந்து எல்லாமே ரொம்ப வீரியப்படுத்தி, அதாவது மூலிகை பொருளில் ஒரு க்ரூட் ஃபார்ம்லேருந்து அதை பல மடங்கு அதை டைல்யூட் பண்ணி அதை வந்து வீரியப்படுத்துறதுன்னு சொல்லுவோம். அந்தமாதிரி வீரியப்படுத்தி அது வந்து மாத்திரையாக சின்ன சின்ன ஜவ்வரிசி போல் ஒரு சின்ன மாத்திரையாக இருக்கும். அது இல்லாமல் சொட்டு மருந்துகளாகவும் கிடைக்கிறது உண்டு, டேப்லெட் ஃபார்ம்லேயும் கிடைக்கிறது உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஹானிமன் என்றவர், சாமுவேல் ஹானிமன்றவர் ஒரு அலோபதி ஃபிசிஷியன். அவர் தான் வந்து ஹோமியோபதியை கண்டுபிடிச்சார். இது வந்து இந்தியாவில் வந்து பல வருடங்களாகிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள்லேருந்து இருக்குது, மிருகத்துலேருந்து இருக்குது, பால்லேருந்து இருக்குது, மிருகத்தோட பல விதமான மிருகத்துலேருந்து இருக்கிற பால்லேருந்து இருக்குது, விஷங்கள்லேருந்து இருக்குது, பூச்சியிலேருந்து, பாம்பு விஷத்துலேருந்து, அதுலேருந்து மருந்து எடுக்கிறோம். மினரல்ஸ்லேருந்து இருக்குது, பல விதமான மெட்டல்ஸ்லேருந்து இருக்குது. இப்போ மெட்டல்ஸ்ன்னு சொல்லப்போனால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இப்போ ஆயுர்வேதா சித்தாலெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி அதை வந்து லிக்விட் ஃபார்மில் அதை வந்து அதுக்கப்புறம் அதை வீரியப்படுத்துகிறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி அட்டாமிக் லெவலில் போயிடுது அது. ஸோ அங்கே வந்து மாலிகுலர் லெவலில் ஒரு மெட்டீரியல் டோசேஜ் அங்கே கிடையாது. ரொம்பவே அணுக்கணுக்கள் இருக்கிறதுனால அது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாகவே வேலை செய்யும் நம்ம உடம்புக்கு. எந்த விதத்துலையும் சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. அதே சமயத்தில் இது வந்து நம்மளுக்கு ஒரு பக்க விலை வரும், இதனால் ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பயப்பட தேவையில்லை. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இன்றைய இதில் பார்க்க போகிறது வந்து நம்ம தாய் திரவங்கள்னு சொல்லுவோம். ஹோமியோபதியின் தாய் திரவங்கள் அப்படின்றது ஹோமியோபதியின் மதர் டின்ச்சர்ஸ் அப்படின்றது. இது மதர் டின்ச்சர்ஸ்ன்றது என்னென்னா, நம்ம எந்த ஒரு தாவரத்தை எடுத்தாலும் அதை வந்து ஆல்கஹாலில் ஊற வச்சு அதை வந்து அதோட சாறு அம்சத்தை அதில் இறங்குறது. அதை வந்து பல நாட்கள் வச்சுருந்து அதை இறங்கின பிறகு அது நல்ல ஸ்ட்ராங் ஆல்கஹாலில் யூஸ் பண்ணுறோம். ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னு சொல்லுவோம் ஹோமியோபதியில். சாதாரணமான ஆல்கஹால் இல்லாமல் இது வந்து 95% பியூர் ஆல்கஹால், மெடிசினல் கிரேடு. இந்த ஆல்கஹாலில் ஊற வச்சு அதை எடுக்கிறதுனால அது இன்னுமே நல்ல காரத்தன்மையோடு அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ மற்ற மூலிகை மருந்துகள் நம்ம பார்க்கும்போது பவுடரில் இருக்குது, கஷாயம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து ஆல்கஹாலில் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுனால பல ஆண்டுகளுக்கு அது எக்ஸ்பைரி டேட்டே இல்லாமல் நம்ம வச்சுருக்க முடியும்.